இது 8 months பேபிக்கான பனானா இட்லி. இதை பண்ணுறதுக்கு இட்லி மாவு இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கணும். அதிகமாக புளிச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. பனானா வந்து ஏலக்கி இல்லை ரெட் பனானானா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்கள் விருப்பமான இது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் அதிகமாக பழுத்தது வேணாம், அதில் ஹையாக சுகர் இருக்கும். இதை வந்து ரெண்டையும் ஸ்டீம் பண்ணிக்கணும். 5 minutes ஸ்டீம் பண்ணால் போதும். இப்போ இது வந்து நல்லா குக் ஆயிருச்சான்னு நைஃப் வச்சு அப்படி குத்தி செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக உள்ளே போகும் நல்லா குக் ஆயிருந்தா. இப்போ அந்த இட்லியையும் பனானாவையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். பேபி கெட்டியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியை மில்க்கோ இல்லை வாட்டரோ யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஊற்றிட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது பவுலில் மாற்றிட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம்.